வணக்கம். நான் ஆனந்த். இப்போ தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ஒரு பரபரப்பான நியூஸ் என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய சூலூர்ல வந்து ஒரு 10 வயசு குழந்தைய கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான். அந்த குழந்தைய கொலை பண்ணது யாரு? அந்த குற்றவாளிகளை காவல்துறை பிடிச்சாங்களா, பிடிக்கலையா? இதை எப்படி இனிமே தவிர்க்கலாம்? இது எப்படி இனிமே இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து குழந்தைங்க சிக்காம குழந்தைங்களை எப்படி காப்பாத்துறது? இதுக்கப்புறம் ஃபர்தரா என்ன கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? இது சம்பந்தமா ஒரு டீட்டெயில்டான வீடியோ தான் இந்த வீடியோ. பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய சூலூர் பகுதியில தான் ஒரு 10 வயசு குழந்தை வந்து காணாம போயிருக்கிறாங்க. மே 21ஆம் தேதி ஈவினிங் ஒரு 5 மணி 6 மணி கிட்ட. அவங்க வந்து வீட்டு வாசல் விளாண்டுகிட்டு இருந்திருக்காங்க. விளாண்ட குழந்தை வந்து அவங்க அப்பா வந்து ஊருக்கு போயிட்டாங்களாம். அம்மா மட்டும் இருந்திருக்காங்க. வீட்டு வாசல் விளாண்டுட்டு இருந்திருக்காங்க. அப்படி விளாண்டுகிட்டு இருக்கப்ப அந்த குழந்தை திடீர்னு காணோம் அப்படின்னா பக்கம் பக்கத்துக்கவங்க எல்லாம் எல்லாம் தேடி இருக்காங்க. தேடுற குழந்தை கிடைக்கல. ஒரு 10 மணி கிட்ட சூலூர் நினைக்கிறேன். அவங்களுக்கு அவங்க சரௌண்டிங் வந்து போலீஸ் ஸ்டேஷன் அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுல வந்து இந்த மாதிரி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஃபர்தர் எல்லா பக்கம் தேட ஆரம்பிச்சாங்க காவல்துறை. தேட ஆரம்பிச்சதுல எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பாக்குறப்ப ஒரு 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் பேர் கார்த்திக் அப்படிங்கிற ஒருத்தர் பேர், இன்னொருத்தர் பேர் மோகன்ராஜ். 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த கார்த்திக்ங்கிறவர் வந்து நாகப்பட்டினமா, அவர் அங்க வந்து அந்த பகுதியில தங்கி வேலை பார்க்கறாரு. இந்த வீட்டு இவங்க இந்த இந்த காணாம கொலை பண்ணாங்களா குழந்தை, அந்த குழந்தையோட வீட்டு பக்கத்திலேயே தான் அவங்க வீடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த குழந்தைய வந்து இவர் தான் கூட்டு போய் கொலை பண்ணிட்டாருங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து அபிஷியலா எந்த இடத்துலயுமே அதுக்கான இவங்க தான் உண்மையிலே குற்றவாளிங்கிறது தெரியல. ஆனா இந்த 2 பேரை பிடிச்சிருக்காங்க. ஒருத்தருக்கு கால் கையில அடிபட்டிருக்கு. போலீஸ் பிடிக்கிறப்ப தப்பி ஓட ட்ரை பண்ணி கீழே விழுந்துட்டாரு. அதுல கை கால் முறிவு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்றாங்க. இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தரை வந்து ஜெயில வச்சிருக்காங்க எனக்கு 2 பேர். ஓகேவா? இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த குழந்தைய வந்து கடைசி சடலமா தான் எடுக்க முடிஞ்சு. ஃபர்தரா இது போய்கிட்டு இருக்கு. மார்ச்சுவரி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது உடற்கூறு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்தாதான் இது என்ன, இது வந்து நார்மல் கொலை மட்டும் தானா, இல்ல செக்ஷுவல் அசால்ட்டா அப்படிங்கிறது தெரியுங்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு செக்ஷுவல் அசால்ட் தான், போக்சோ கீழே வரனால இந்த குழந்தைய பத்தின போட்டோஸ் எதையும் லீக் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து ரிக்வஸ்ட் பண்றாங்க. இதை பாக்குறப்ப என்ன தெரியுது அப்படின்னா, என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எந்த ஒரு ஆட்சி மாறினாலும் காட்சி மட்டும் மாற மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, இதே மாதிரி திமுக ஆட்சியும் நடந்துச்சு. ரைட்டா? அங்க இருக்கக்கூடிய சில சப்போர்ட்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதே கோயம்புத்தூர்ல தான் அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒண்ணு நடந்துச்சு இதே மாதிரி. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நைட் நேரத்துல அவங்களுக்கு என்ன வேலை? எதுக்கு அவங்க அப்படி அங்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட்டர் சொன்னாங்க. அது அப்படியே இப்ப இங்க டிவிகே சப்போர்ட்டர் சொல்றாங்க, இது வந்து தனி ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை பொறுத்தது. அவங்க ஏன் அவங்க குழந்தைய பாத்துக்கலாம்? இது வந்து தனி மனித ஆ அவங்கள பத்தின இத பத்தது. இது வந்து கவர்மெண்ட் இப்படி இதாக முடியும். சில சப்போர்ட்டர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியா அதையும் பார்க்க முடியுது. எந்த அளவு இதுக்கு ஸ்ட்ராங்கா மக்கள் கண்டனம் தெரிவிக்கிறாங்களோ, அதுக்கு ஈக்குவலா சிலர் வந்து இத வந்து மூடி மறைச்சுக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி பேசணும் அப்படின்னா, திமுக ஆட்சியில நடக்கலையா? டிஎம்கே ஆட்சியில மட்டும் நீங்க கேட்க வந்தீங்களா? இப்ப மட்டும் வீடியோ போடுறீங்க. டிஎம்கே ஆட்சியில கேட்டீங்களா? அப்படிங்கிறாங்க. மாற்றம்னா நீங்க வந்தீங்க. நீங்க அப்பலாம் நடக்காது, மாற்றம் தானே வந்தீங்க. அந்த ஒரு விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ப பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை தடுக்கிறத பொறுத்து ஒரு போராட்டமே நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் சென்னையில. அதுலதான் அவங்க பேசியிருப்பாங்க. ஆளும் கட்சியா இருந்த திமுக வந்து பயங்கரமா சாடி இருப்பாங்க. இப்படி பண்றாங்க, காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகள் சொல்லி பயங்கரமா போட்டு சாடி இருந்தாங்க. இப்போ அதே அதே தாவேக்கா தான் இப்ப ஆளும் கட்சியா இருக்கிறாங்க. என்ன பண்ணாங்க? என்ன பண்ண முடிச்சு? இதை நான் வந்து ஒரு டிஎம்கே பெர்ஸ்பெக்டிவ்லாம் கேட்கல, டிவி கேட்காதுன்னு கேட்கல. நான் கேட்கறது ஒரு நார்மலா ஒரு ஒரு சாமானியா நான் கேட்கிறேன். இதுல உண்மையாவே பாதிக்கப்படுறது யார் நினைக்கிறீங்க? நிறைய பேர் வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இருந்த இதே மாதிரி விஷயம் நடந்துச்சு. அப்ப இருந்த ஆளும் கட்சி இதை வச்சு எதுவுமே பெருசா இது பண்ணாம அதை வந்து எப்படி ஒரு ஒரு மூடி மறைக்கணும் மறைச்சாங்க. ஓகே, அப்ப இருந்த ஆளும் கட்சி மற்ற எதிர்கட்சிகள் எல்லாமே அதை விமர்சிச்சாங்க, கடுமையா விமர்சிச்சாங்க. இப்ப அதே மாதிரி ஆளும் கட்சி அமைதியா இருக்கிறாங்க. கூட இருக்கிற எதிர்கட்சிகள் அவங்களை வந்து விமர்சிக்கிற எதிர்கட்சிகள் வந்து பயங்கர கண்டனம் தெரிவிக்கிறாங்க. திமுக தரப்புல இருந்து பயங்கரமான ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஏடிஎம்கே சொல்லி பயங்கரமா கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இது ரொம்ப தப்பு, காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, தாவேக்கா என்ன அரசு, என்ன தாவேக்கா தூங்கிட்டு பயங்கர கண்டனம் தெரிவிக்கிறாங்க. மாத்தி மாத்தி இதை வச்சு அரசியல் தான் பண்ணுவாங்க எல்லாருமே. யாருக்குமே இது இனிமே நடக்கக்கூடாதுங்கிறதே இருக்காது. என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா சோசியல் மீடியால வந்து நிறைய பேர் வந்து இதை ரைஸ் பண்றாங்க, கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. அவங்க அந்த குழந்தைங்களோட போட்டோ போட்டு இந்த மாதிரி இப்படி பண்றாங்க, இதுக்கு வந்து அந்த ரெண்டு குற்றவாளிகளையும் நடு ரோட்ல வச்சு சுடணும் அப்படி இப்படிங்கிறாங்க. உண்மையா ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஒரு குற்றவாளி அப்படின்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, தெரியல.
அதனால அதான் நான் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணிக்க, கன்ஃபார்ம் ஆகல. இன்னொன்னு, இப்படி நடந்துச்சு அப்படின்னோடனே எல்லாருமே உணர்ச்சி வசத்துல அவங்க 2 பேரும் ரோட்ல சுடுங்க அப்படி இப்படி எல்லாம் பண்றாங்க. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் மாறவே மாறாது. ஓப்பனா சொல்றேன், இதெல்லாம் மாறவே மாறாது. இப்ப நடந்துகிட்டு தான் இருக்கும். 2026 ஆயிருச்சு, மாற்றம் வந்துருச்சு. இனிமே வந்து தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் தான். இனிமே தமிழ்நாடு வந்து தலை சிறந்த நாடா இருக்கும். இனிமே வந்து பெண்கள் வந்து எத்தனை மணிக்குனாலும் தைரியமா போகலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல. இன்னும் நம்ம அப்படி அந்த அந்த இடத்துக்குலாம் வரல. இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில சிக்காம நம்ம பிள்ளைகளை பாத்துக்கலாம் அப்படின்னா, அம்மா அப்பா சொல்லுவாங்கல்ல, நைட் நேரத்துல வெளியே போக கூடாது, பொண்ணுங்க வந்து பாதுகாப்பா இருக்கணும். பசங்களுமே குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கு அம்மா அப்பா எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்க, அது எல்லாமே எடுத்து ஆகணும். என்னப்பா அப்படி பேசுற அப்படின்னா, ஆமா அப்படிதான் பேச வேண்டியிருக்கு. யோசிச்சு பாருங்க. இத வந்து நிறைய பேர் அரசியலாக்கிட்டு இருக்காங்க. முதல்வர் அவர்கள் கூட மிகுந்த மனவேதனையில இருக்கேன் அப்படி இப்படிங்கிறாங்க. எல்லாம் ஓகே, நிவாரணம் தரணும், அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் தரணும் எல்லாம். என்ன ஆயிரப்போகுது? திரும்ப அந்த உயிர் வருமா? வராது. முடிஞ்ச அளவு நம்ம குழந்தைங்களை நம்ம நல்லா பார்த்துக்க ட்ரை பண்ணுங்க. ஆமா, இன்னும் சொசைட்டி இப்படி மாறவே இல்லை. ஆட்சி மாறலாம், என்ன வேணாலும் மாறலாம், சரியா? ஆனா தனி மனித ஒழுக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இந்த மாதிரியான விஷயத்துல 2 பேர் ஈடுபட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல, இதெல்லாம் தனி மனித ஒழுக்கம். அப்படிங்கிறப்ப நம்ம தான் நம்ம குழந்தைகளை பார்த்துக்கணும். இந்த தனி மனித ஒழுக்கங்கிறது வந்து ஒரே நாள்ல மே 9ஆம் தேதி மே 10ஆம் தேதி விஜய் ஒரு பதவியேற்றவொடனே எல்லாருமே நல்லவனாயிருவாங்க, கிடையவே கிடையாது. நமக்கு தெரியாம நிறைய அக்யூஸ் உள்ள இருக்கதான் செய்வாங்க. நிறைய பேர் குற்றவாளி இருக்காங்க, மிருகம் மாதிரி இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்ககிட்ட இருந்து நம்ம குழந்தைகளை பாதுகாக்கணும்னா, முடிஞ்சாலும் நம்ம குழந்தைங்க நம்ம பாதுகாத்துக்கணும். என்ன இப்படி பேசுறீங்க, இது வந்து ஒரு முறையா? அப்ப தப்பு செய்யறவங்க என்ன பண்ண? தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் தான் தட்டி கேட்கிறாங்க. நல்லா பாத்தீங்கன்னா, ஒரு தப்பு நடந்ததுக்கு அப்புறம் தான் இனிமே தப்பு நடக்கக்கூடாது, இனிமே தப்பு நடக்காம வந்து கடுமையான சட்டங்கள் இயற்றப்படணும் அப்படி இப்படிங்கிறாங்க. ஓகேவா? இது வரைக்கும் இத்தனை வருஷத்துல இதுதான் முதல் முறையா? இந்த கோயம்புத்தூர் நடந்த இந்த கொலை தான் முதல் முறையான்னு கேட்கிறேன். இல்ல, ஒவ்வொரு ஆட்சியிலையும் ஒன்னு நடக்கும். எதிர்கட்சி என்ன விமர்சிப்பாங்க, இப்ப நடந்திருக்கு உங்க ஆட்சியில அப்படின்னு அவங்க அரசியலாக்குவாங்க. ஆளும் கட்சி அமைதியா இருப்பாங்க. அப்புறம் ஆளும் கட்சி எதிர்கட்சியா மாறப்ப அவங்க விமர்சிப்பாங்க. இது வந்து ஒரு ஒரு நார்மலா ஒரு 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 வந்து இது வந்து காலங்கள் நடக்கிற நடைமுறை. இது நம்ம பாதிக்கப்பட்ட கூடாதுங்கிற ஒரே ஒரு கன்சர்ன்ல சொல்றேன். ஏன்னா 10 வயசு குழந்தை அப்படிங்கிறப்ப ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்சாலும் நம்ம குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்குங்க. ஆணோ பொண்ணோ பத்திரமா பாத்துக்குங்க. யாரு மாறினாலும் என்ன மாறினாலும் இப்ப நடக்கதான் செய்யும். நம்ம குழந்தை பாதிக்கப்பட்ட கூடாது, நம்ம குடும்ப சேர்ந்தவங்க பாதிக்கப்பட்ட கூடாது அப்படிங்கிற ஒரு தான். ஒரு வெல்விஷரா இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு ரொம்ப அக்கறையா, ஆமா நைட் நேரத்தை வெளியே அனுப்பாதீங்க. ஆமா வேணாம், ஏன்னா பாதுகாப்பு இல்ல. நான் ஓப்பனா சொல்றேன், பாதுகாப்பு இல்ல. இப்ப ஆட்சி மாறின உடனே மே 10ஆம் தேதி விஜய் அவர்கள் பதவியேற்றாங்க. பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இத்தனை நாள் எந்த கொலையும் நடக்கல, எந்த பிரச்சனையும் நடக்கலையா? நிறைய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. அவங்களால முடிஞ்ச அளவு அவங்க சில விஷயங்களை மாத்த சேஞ்ச் பண்றாங்க, ட்ரை பண்றாங்க. அதை பாராட்டு வீடியோ போட்டிருக்கோம். இந்த மாதிரி குற்றம் நடந்துகிட்டு தானே இருக்கு. இந்த மாதிரி குற்றம் இப்ப இந்த உண்மையாவே பாதிக்கப்படுறது யார் நினைக்கிறீங்க? அந்த குடும்பம் தான், அந்த குழந்தையோட அம்மா அப்பா தான். அவங்கதான் பாவம். இப்ப எல்லாம் சோசியல் மீடியால இருக்கவங்க, மீடியா பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க, பயங்கரமா கண்டவுன் பண்ணுவாங்க. அவங்க ஆட்சி நடந்துச்சு அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு பேசு பொருளா இருக்குது. இது அவங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட். தாவேக்கா அரசு விமர்சிக்கிறதுக்கு ஒரு கண்டென்ட். தாவேக்கா அரசு என்ன பண்ணுவாங்க, இனிமே நாங்க வந்து கடுமையான சட்டங்கள் நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி விடுவாங்க. இது எங்கேயாவது இது சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்கா? நடந்துகிட்டு தான் இருக்குங்கிறேன் நான். காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. எந்த ஆட்சி மாறினாலும் காட்சி மாற நடந்துகிட்டு தான் இருக்கு. முடிஞ்ச அளவு நம்ம குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்குங்க. இதே மாதிரி ஒரு ஊர்ல தான் இன்னொரு நல்ல விஷயம் நடந்துச்சு ஒரு தடவை. அது நானுமே ரீல்ஸ் தான் பார்த்தேன். பஸ் வந்து நைட் ஒரு 10-11 மணி போல் ராமேஸ்வரத்துக்கிட்ட ஏதோ ஒரு கிராமத்துக்கு நைட்டு கவர்மெண்ட் பஸ் போய்கிட்டு இருக்கப்ப அந்த ஒரு ஸ்டாப் வந்து ஒரு சொல்ல ஒரு பஸ் ஸ்டாப் இல்லாத ரொம்ப ஒரு ஸ்மால் ஒரு வில்லேஜ் வச்சுக்கோங்களேன். இதுவும் சோசியல் மீடியால பார்த்ததுதான். இறக்கி ஒரு பொண்ணு, ஒரே ஒரு பொண்ணு மட்டும் காலேஜ் முடிச்சுட்டு ஏதோ ஒர்க் முடிச்சுட்டு வந்து இறங்குறாங்க. ஒரு நைட்டு, ஒரு லேட் நைட், மிட் நைட் வச்சுக்கோங்க, அந்த டைம்ல இறங்குறாங்க. அதை நான் சோசியல் மீடியா பார்த்து ரொம்ப ரொம்ப மாசம் ஆச்சு. நான் ஒரு ஞாபகத்துல சொல்றேன். அது பின்னாடி இருந்த ஒருத்தர் அதை ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டிருந்தாரு. இறங்கிருக்காங்க. இறங்கினோடனே டிரைவர் கேட்கறாங்களாம். அந்த பொண்ணு இறங்கினா டிரைவர் கேட்கறாங்களாம், எந்த ஊருமா உங்களுக்கு அப்படின்னோடனே இந்த பக்கத்துல ஊர் அப்படிங்காங்களாம்.
அப்பா ஃபோன் பண்ணுங்கம்மா அப்படின்னா. இல்ல சார் இருங்க நான் இறங்கிக்கிறேன் அப்பா வந்துருவாங்க அப்படின்னா. இல்லம்மா நீ இரு அப்படின்னு சொல்லி வண்டியை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. வண்டியை அந்த டிரைவர் ஸ்டாப் பண்ணிருக்காரு. ஏமா இருமா என்னமா அவசரம் அப்படின்னு. ஏன்னா மிட் ஆயிட்டு என்னவோ நடக்கலாம் அப்படிங்கிறப்ப அந்த வண்டியை அந்த டிரைவர் ஸ்டாப் பண்ணிருக்காரு. ஸ்டாப் பண்ணி அவங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா கூட அனுப்பிட்டு பஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க. இத வந்து டிரைவர் கண்டக்டரை மட்டும் பாராட்டுறது மட்டும் இல்லாம கூட இருந்த மொத்த பேசஞ்சர்ஸையும் நம்ம பாராட்டுறோம். எவ்வளவு நல்ல விஷயம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு 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 எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, எனக்கும் தம்பி தங்கச்சிக்கு இருக்காங்க, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குமா, நானும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அக்கறையில ஒரு மனிதாபிமான அடிப்படையில வந்து மேபி டிரைவர் நின்றுக்கலாம், கண்டக்டர் வந்து பெர்மிஷன் கொடுத்துக்கலாம். ஆனா கூட இருந்த சக பயணிகளும் அதுக்கு ஒத்துழைச்சிருக்காங்க பாருங்க. இருக்கட்டும் இந்த பொண்ணோட அப்பா வரட்டும், அப்பா வந்த உடனே நம்ம கிளம்புவோம். யாருமே பிரச்சனை பண்ணலையாம். எல்லாருமே பஸ்ல இருந்திருக்காங்க. அந்த பொண்ணோட அப்பா வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அவங்க அப்பா கூட போனதுக்கு அப்புறம் போயிட்டு வந்து பஸ் எடுத்து போயிருக்காங்க. கவர்மெண்ட் பஸ் நடந்திருக்கு. ஒரு ரீல்ஸ்ல வந்து ஒரு ரீல் கிரியேட்டர் பண்ணி போட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட மக்களும் நம்ம ஊர்ல இருக்காங்க. இந்த மாதிரியான குழந்தைகளை கொலை பண்றக்கூடிய சில மிருகங்களும் நம்ம ஊர்ல இருக்கு. என்ன பிரச்சனைனா யாரு நல்லவன் எவன் கெட்டவன் தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதனால முடிஞ்ச அளவு நம்ம சுயநலமா நம்ம குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு சேஃப்டி மெஷர்லயே நம்ம இருப்போம். ரொம்ப நல்லது உண்மையாவே. வீட்டுக்கு முன்னாடி விளையாடுறாங்களா பாதுகாத்துக்குங்க. வீட்டுக்கு முன்னாடி விளையாட வேணாம், வீட்டுக்குள்ளே விளையாட வைங்க. என்னடா அப்படி பேசுறேன்னா ஆமா அப்படிதான் பேச வேண்டியது. யோசிச்சு பாருங்க. வீட்டு முன்னாடி ஒரு குழந்தை வந்து இப்படி ஆயிருக்கு அப்படின்னா அவங்க சொல்றதுனால சொல்றேன். வீட்டு முன்னாடி குழந்தைய வந்து கடத்திட்டு போய் பண்ணிருக்காங்க அப்படின்னா புரியல. இது எங்க சேஞ்ச் ஆக போகுதுன்னு தெரியல. முடிஞ்சாலும் நம்ம குழந்தைய பாதுகாத்துக்கோன்னு சொல்றேன். இப்படி பண்ணா மட்டும் குழந்தைங்களை காப்பாத்திட முடியுமான்னு கேட்டா தெரியல. சரி இப்ப இதுக்கு இவங்க இவங்க ஆட்சி சரியில்லைன்னு சொல்ற, வேற ஏதாவது ஆட்சி எல்லாமே தப்பாத்தான் இருக்குங்கிறேன். இவங்க வந்தனால இப்படி இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இருந்தா கரெக்டா இருந்திருக்குமா, இல்ல அதுக்கு முன்னாடி இருந்தவங்க கரெக்டா இருந்திருக்குமா எனக்கு யாரையுமே சொல்ல தெரியல. ஓப்பனாவே சொல்றேன். தப்பு நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆளும் கட்சி மனவேதனை அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எதிர்கட்சி அதை விமர்சிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது எங்கேயாவது மாறுதா? பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மாதிரி பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க குடும்பங்கள். முடிஞ்ச அளவு அம்மா அப்பா சொல்றதா குழந்தைகள் கேளுங்க. சரியா? அம்மா அப்பா வந்து உங்க நல்லதுதான் சொல்றாங்க. உங்க நல்லதுக்கு மட்டும் தான் அம்மா அப்பா சொல்றாங்க. அதை நல்லா கேளுங்க. அம்மா அப்பா சொல்ற மாதிரியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்க அம்மா அப்பா வந்து உங்க நல்லதுக்கு தான் சொல்றாங்க. ஓகேவா? ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே அம்மா அப்பா பேரண்ட்ஸ் தான் இருங்க. வெல் விஷஸ் ஒரு அண்ணன் வந்து தங்கச்சி மேல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கான், அக்கா வந்து தங்கச்சி மேல ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. எந்த குழந்தைங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு வெல் விஷரா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. இன்னமும் நம்ம உலகம் நம்ம ஊர் வந்து அப்படி மாறல. நல்லவங்களும் இருக்காங்க, பல கெட்டவங்களும் இருக்காங்க. நம்ம குழந்தைங்க பாதுகாக்கணும் அப்படிங்கிறப்ப பாதுகாத்துக்கோங்க. இந்த ஒரு தான் நான் எனக்கு தெரிஞ்சு தப்பு மாறா எனக்கு தெரியல. நம்ம ஏன் சொல்றேன்னா இது வந்து ஒரு தனி மனித ஒழுக்கம்ங்கிற இதை நான் பாக்குறேன். இந்த விஷயங்களை ஒரு ஆட்சி மாறின உடனே எல்லாருமே ஊர்ல இருக்க எல்லாருமே நல்லவன் ஆயிடுவான், திருடன் எல்லாம் திருட்டு தொழிலை விட்டுருவான், குடிக்கிறவன் எல்லாம் குடிக்கிற பழக்கத்தை விட்டுருவான், கெட்டவன் நல்லவனா மாறிடுவாங்கிற மாதிரி நடந்ததே கிடையாது. ஓகேவா? அதனால நம்மளோட குழந்தைகளை பாத்துக்கங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன சொல்லணும்னு தெரியல. தேங்க்யூ.